கோவையில் வாக்காளர் பட்டியலில் 1 லட்சம் பேரின் பெயர்கள் விடுபட்டதாக அண்ணாமலை குற்றம் சாட்டிய நிலையில் அது குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். கோயம்புத்தூரை பொறுத்தவரை விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு காலையிலிருந்து நடந்தாலும் கூட சோகமான விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேல இங்க அவருடைய வாக்காளருடைய பட்டியல் ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல அவங்க பேர் இல்ல. அதே போல எல்லா இடத்துலயும் என்ன லாஜிக்ல டெலிட் பண்ணிருக்காங்கன்னே தெரியல. 120 பேர் 25 பேர் சம்பந்தமே இல்லாம அங்கப்பா ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஒரே வாக்குச்சாவடியில 830 பேர் டெலிட். இவ்வளவு பெரிய அளவுல ஒரு மாஸ் ஸ்கேல்ல பிளான் பண்ணி கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேல இந்த அளவுக்கு டெலிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன வேலை செஞ்சாங்கன்னு தெரியல. இப்ப என்னுடைய வீட்லயே பாத்தீங்கன்னா என்னுடைய மருமகளுக்கு வீட்டுல ஓட்டு இல்லை, என்னுடைய மருமகனுக்கு ஓட்டு இல்லை, என்னுடைய பேரனுக்கும் ஓட்டு இல்லை. இப்பதான் ஃபர்ஸ்ட் ஓட்டரே அவன் 18 வயசு என்னுடைய பேரன், அவனுக்கே ஓட்டு இல்லை. அவனுக்கு பல பேருடைய பெயர் இன்றைக்கு விடுபட்டது என்பது அவருடைய ஜனநாயக உரிமை மறுக்கப்பட்டதாக தான் எடுத்துக்கொள்ள முடியும். அதாவது ஒரு விஷயம், அதாவது எலெக்ஷன் கமிஷன் மேல நான் ஒரு குற்றச்சாட்டு சொன்னேன், அது ரீசனபிள். ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கங்க ஒரு பூத்துல 20 ஓட்டு 10 ஓட்டு அப்படின்னு போச்சு. அது பார்த்தீங்கன்னா இப்போ எங்க வீட்லயே பார்த்தீங்கன்னா 4 ஓட்டு காணாம். ஆனா 1 லட்சம் ஓட்டு காணாம போனது வடிவேல் காமெடி கிணத்த காணான்ற மாதிரி ஆச்சு. ஓகே.